கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பிசாசின் தந்திரங்கள் எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஒரு அற்புதமான அக்னிமயமான அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் எழும்பி ஜெபிக்கிற இந்த ஜெபம் அந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையின் போக்கை செம்மையாய் சீராய் பாதுகாப்பாய் நடத்தி செல்லும். இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த அதிகாலையிலே தேவனுடைய வசனங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற இந்த நல்ல ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாய் எல்லா பிசாசின் தந்திரங்கள் அந்த நாட்களிலே அந்த சமயங்களிலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய், உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே, ஊழியம் செய்கிற இடங்களிலே எங்கே பிசாசு வேடன் போல் கண்ணி வைக்கிறானோ, எங்கே உங்கள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போவதற்காய் சதி செய்கிறானோ, அல்லது உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே, தங்கி இருக்கிற இடங்களிலே, நீங்கள் அல்லது உங்கள் கணவன் வீட்டார் வேலை செய்கிற இடங்களிலே எப்படி அவர்களுடைய நிம்மதியை நாசமாக்கவும், திருடவும், நல்ல வாழ்க்கையை திருடவும், கொல்லவும், அழிக்கவும் இந்த பிசாசு செய்கிற எல்லா சதி சற்பனைகளிலும் இருந்து குடும்பத்தை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இது போன்ற மகிமையான ஜெபங்கள், ஆமென், நீங்கள் புறப்பட்டு செல்லும் முன்னே, அந்த நாளை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னே, அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும்படியாய் கடந்து செல்லுவதற்கு முன்னே நிச்சயமாய் மீகா 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை நீக்கி போடுகிறவராகிய சர்வ வல்லவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுவார். தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். உங்களுக்கு முன்பாக ராஜாதி ராஜாவாய் கடந்து செல்லுகிறவர் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, இது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி, தேவனுடைய வசனங்களை சொல்லி, கருத்தாய் விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் நிச்சயமாய் உங்கள் பாதைகளில் எல்லாம் இவைகள் உங்களுக்கு தடைகளை எடுத்துவிடும். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும், நம்புங்கள். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலிலே, ஊழியங்களிலே அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம். ஓ க்ளோரி! உங்களுக்கு விரோதமாய் எப்படியெல்லாம் கண்ணிகளை வைத்தார்களோ, அல்லது உங்களுக்கு விரோதமாய் எப்படியெல்லாம் சதி சூனியங்கள் செய்யப்பட்டதோ, இவைகள் எல்லா கண்ணி வெடிகளையும் அகற்றுகிற, எல்லா கண்ணி வெடிகளையும், எல்லா சதி சூனியங்களையும் அகற்றுகிறதாய் நீங்கள் அனுப்புகிற வெற்றியுள்ள, ஆமென், வாக்குத்தத்தமுள்ள தேவ வசனங்கள், அவைகள் நிச்சயமாய் எல்லா கண்ணி வெடிகளையும் வேடன் போல் உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் விரோதமாய் வைக்கிற எல்லா கண்ணிகளிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் இந்த பிசாசின் தந்திரங்களை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, விவசாயி ஒருவன், விதைக்கிறவன் ஒருவன் கடந்து சென்று நல்ல நிலத்திலே நல்ல விதைகளை விதைத்து போடுகிறான். ஆனால் அவன் விதைத்து போட்டுவிட்டு போய் தூங்குகிற சமயத்திலே, தூங்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலே சத்துரு செய்கிறான், களைகளை விதைத்து விட்டு போகிறான், களைகளை விதைத்து விட்டு போகிறான். மாத்திரமல்ல அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக விதைகளை பொறுக்கிக் கொண்டு போகிறான். மறந்து விடாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல காரியங்களை செய்திருப்பீர்கள், நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருப்பீர்கள், நல்ல வசனங்களை கொடுத்திருப்பீர்கள், நல்ல வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள். இந்த பொல்லாத பிசாசு மகா தந்திரவாதி யாரை கொண்டாவது, எவளை கொண்டாவது அந்த எல்லா நல்ல ஆலோசனைகளையும் குழப்பி போடுவான், பொறுக்கி போடுவான், அல்லது அவைகளை அவமாக்கும்படியாய்
தாறுமாறாய் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பான், மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலையிலே நீங்கள் ஜெபிக்கிற அக்னிமயமான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்களை, உங்கள் பிள்ளைகளை எல்லா பிசாசின் தந்திரங்களில் இருந்தும், எல்லா மந்திர சூனியங்கள் சதி சூனியங்களிலும் இருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை முழுமையாய் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். எந்த எண்ணங்கள் வருகிறதோ நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, என் மகளா இப்படி பேசுகிறான், என் மகனா இப்படி பேசுகிறான், நான் இப்படி நினைத்து பார்த்ததே இல்லை, இவர்கள் இப்படி தாறுமாறாய் நடப்பார்கள் என்று, அல்லது ஒரு நாளிலே இவர்கள் என் சொல்லை கேட்க மாட்டார்கள், அல்லது என் குடும்பம் என்னை விட்டு தப்பி போகும் என்று நான் என் கனவிலும் என் நினைவிலும் நான் நினைத்து பார்க்கவே இல்லை. ஆனால் காரியங்கள் எல்லாம் இப்படியாய் நடக்கிறது. நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, கர்த்தரே யோவான் 10:10 சொன்னது போல உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் நல்ல வாழ்க்கையை, உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் ஐஸ்வர்யத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவனும் அதை அரங்கேற்றுகிறவனும் ஆகிய ஒரு சத்துரு இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத சத்துருவிடம் இருந்து நீங்கள் தப்பித்து அவருடைய தந்திரங்களில் இருந்து விடுபடும்படியாய் நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும். ஓ, பயப்படாமல் சொல்ல வேண்டும். ஓ, அன்பு தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளிலே எங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதங்களிலே, எங்கள் வியாபாரங்களிலே, ஓ, எங்கள் தொழில்களிலே, ஊழியங்களிலே, என் தெய்வமே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தைரியமாய் சொல்லுங்கள். உம்முடைய வல்லமை, என் தெய்வமே, உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம், ஓ, உம்முடைய அக்னி மயமான பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கி வருவதாக. எங்கள் மத்தியிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எங்கள் வீடுகளிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், எங்கள் ஜீவிதங்களிலும் செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாய் சொல்லும் பொழுது ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறபடியே சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை, ஆமென், உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் கணவனை, உங்கள் மருமகளை, மருமகனை, ஓ, உங்கள் வீட்டாரை, யாரை வேண்டுமானாலும் கெடுத்த அல்லது நாசமாக்கிய தந்திரங்களினால் பிடித்துக் கொண்டு போவது போல், அல்லது பிரித்து கொண்டு போவது போல், அல்லது பிரித்து விடுவது போல் இயங்குகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருக்கும் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே, ஓஹோ, உங்கள் ஊழியங்களிலே, வியாபாரங்களிலே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். பிறகு என்ன? நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். எங்கும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் நீங்கள் மகிமையாய் ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, பயப்படாமல், சந்தேகப்படாமல், சோர்ந்து போகாமல், தேவ பிள்ளைகள் எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து, எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து, ஐயோ, எங்களுக்கு விரோதமாய் சூது செய்கிறார்கள், சதி செய்கிறார்கள், அல்லது மந்திரம் செய்கிறார்கள், சூனியம் செய்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பதை காட்டிலும், அல்லது பயப்படுவதை, சந்தேகப்படுவதை, அல்லது கோபப்படுவதை, வருத்தப்படுவதை, அல்லது யார் வைத்து விட்டார்கள் என்று தேடி அலைவதை காட்டிலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. சொல்லுங்கள், நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள், நாங்கள் அவர்களை ஜெயிப்போம். ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திர மாந்திரீகங்கள், மாயாஜாலங்கள் எல்லாவற்றை காட்டிலும் எங்களுடனே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இப்படியாய் அறிக்கை செய்யும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதான காரணராகிய தேவன் அதிசீக்கிரமாய் சாத்தானை, அல்லேலூயா, உங்கள்
உங்கள் காலின் கீழே நொறுக்கி போடும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் வருவார்கள். ஆமென். இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும், உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும், சதி சற்பனைகளும் மந்திர சூனியங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடாதிருங்கள். ஐயா, இப்படியாய் 2 கொரிந்தியர் 2:11 பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களே ஆனால் மன்னிக்க வேண்டியவர்களை மாத்திரமல்ல, மன்னிக்க முடியாதவர்களை மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஓ, தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய், தீமையை நன்மையினால் வெல்லுகிறவர்களாய், உங்கள் சத்துருக்கள் பசியாய் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்களாய், சத்துரு தாகமாய் இருந்தால் அவர்களுக்கு பானம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். ஆமென். பிசாசின் தந்திரங்களிலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு, அவருடைய தந்திரங்களை ஜெயிக்கும்படியாய் நீங்கள் இப்படியாய் தீமைக்கு நன்மை செய்ய பழங்குங்கள், மன்னித்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். பசியாய் இருக்கிற சத்துருவுக்கு ஆகாரம் கொடுங்கள், பானம் கொடுங்கள் குடிப்பதற்காய். அப்பொழுது அந்த பொல்லாத பிசாசின் தலைகளிலே நீங்கள் அக்கினி தழலை வைக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ வழிமுறைகளுக்கு மத்தியிலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிசாசின் தந்திரங்களில் இருந்து, கிரியைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து சொல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பாட்டி கதைகள், தாத்தா கதைகள், ஊர் கதைகள் அல்ல, குட்டி கதைகளும் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Glory to the Lamb of God. Amen. அவருடைய தந்திரங்களிலே ஆபத்துக் கொள்ளாதபடி இப்படியாய் ஞானமாய் நீங்கள் நடக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். இப்படியாய் நல்ல கிரியைகளினால், நல்ல செயல்களினால் நீங்கள் இந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது, இந்த பிசாசின் கூட்டங்களும், பிசாசின் கிரியைகளும், எல்லா மந்திர மாந்திரிகங்கள், எல்லா சதி சூனியங்களும் உங்களை விட்டு ஓடி போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் அறிவிக்கிறதை ஒரு நாளும் என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனெனில் எபேசியர் 6:12 இப்படியாய் பவுலடியார் சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு. ஆமென். எத்தனை பெரிய போராட்டம்! நாம் பார்ப்பதெல்லாம் எதிர்த்த வீட்டுக்காரர்களை, அடுத்த வீட்டுக்காரர்களை நாம் பார்ப்பதெல்லாம், ஒருவேளை அடுத்த வீட்டு அறிந்த தெரிந்த நபர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை நாம் பார்த்து வேதனைப்படுகிறோம், பொறாமைப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், வருத்தம் அடைகிறோம். இதற்கு எதிராய் பல்வேறு காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம், செய்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா இடங்களிலும் அநேகமாய் நான் உறுதியாய் சொல்ல முடியும், அநேகமாய் தேவ பிள்ளைகள் தோற்றே போகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் உண்மையாகவே பாக்கியவான்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை எதிர்க்கிறவர்கள் அல்லது உங்களோடு இருக்கிறவர்களும், உங்களை சார்ந்தவர்களும், அல்லது நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, அறிந்த தெரிந்தவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்களை இயக்குகிறவன் இருக்கிறானே, அந்த பொல்லாத பிசாசை டார்கெட் பண்ணுங்கள். ஆமென். அந்த பொல்லாத பிசாசை நீங்கள் நிச்சயமாய் கண்டுபிடித்து தான் ஆக வேண்டும். அந்த திருடனை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அவன் உங்களுக்கு திரும்ப உங்களிடம் இருந்து பறித்த எல்லாவற்றையும் 7 மடங்காய் திரும்பி தர வேண்டும். அவர் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று வேதம் தீர்க்கமாய் திட்டமாய் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய போராட்டம் எல்லாம் உங்கள் மாமியோடும், மருமகளோடும், அண்ணனோடும், தம்பியோடும், அத்தையோடும், சித்தியோடும் அல்ல. அன்பு தேவ
பிள்ளைகளே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லவே அல்ல. இதிலே பிரயோஜனப்படாது. மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம். மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தையோடு நீங்கள் அணுகினீர்களே ஆனால், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள நினைத்தீர்களே ஆனால், மாம்ச எண்ணங்களோடும் சிந்தனையோடும் போராடினீர்களே ஆனால், நீங்கள் ஜெயிப்பீர்களா என்பதிலே நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. நிச்சயமாய் மாம்ச சிந்தையோடு நடக்கிறவர்களுக்கும் போராடுகிறவர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், அழிவு. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எதிராளியானவனை அடையாளம் காணுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இவர்களை தூண்டுகிற, இவர்களை கெடுக்கிற, இவர்களை நமக்கு விரோதமாய் திருப்பி விடுகிற, இவர்கள் இருதயங்களில் இருந்து பேசுகிற, இவர்கள் வாய்களில் இருந்து நம்மை நோகடிக்கிற, நம்மளை தப்பாய் பேசுகிற, கேவலமாய் பேசுகிற, இவர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவிகளை, இந்த சாத்தானின் கூட்டங்களை, இந்த சாத்தானின் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாகிய பிசாசு கூட்டங்களையும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்களுக்கு விரோதமாய் போராட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். அவைகளிலே ஜெயம் எடுப்பதற்காய் நீங்கள் தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு பிசாசு நிச்சயமாய் ஓடி போவான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். இப்படியெல்லாம் நடக்கிறதே, இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறதே, என் ஜீவிதங்கள், என் வாழ்க்கை, என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி நடக்கிறார்களே, அல்லது என் குடும்பத்திலே காரியங்கள் இப்படி தாறுமாறாய் நடக்கிறதே, என்ன சதி செய்தார்கள், என்ன சூனியம் செய்தார்கள், என்ன மந்திர மாந்திரீகங்கள் செய்தார்கள், ஒன்றுமே விளங்கவில்லை என்று எதை குறித்தும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் இவைகளை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற அந்த அற்புதமான வேளையிலே நீங்கள் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த அக்னிமயமான வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். பிசாசையும் பிசாசின் வல்லமைகளையும் ஆலோசனைகளையும் சுட்டெரிக்கிற அக்னிமயமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த இருளின் அந்தகாரத்தின் அதிபதி இந்த இடத்தின் அக்னி தாங்க முடியாமல் அவன் ஓடி போவான். நாம் ஒரு கூட்டமாய், நானும் என் சகோதரிகளுமாய் ஒரு கூட்டமாய் நின்று எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா. ஆமென். அக்னி பற்றி எரியட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கிற, நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தைகளிலே அக்னி இருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே மாத்திரமல்ல, வார்த்தையே அக்னியாயிருக்கிறது. அவைகள் பிசாசின் கிரியைகளை தந்திரங்களை அழித்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை குடும்பமாய் பாதுகாக்கும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் நீங்கள் எங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். க்ளோரி. உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறீர்கள். அநேகர் ஊக்கமாய் ஜெபித்த ஜெபங்களினாலும் உதவிகளினாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே இந்த ஸ்ரீ பெரும்புதூரிலே இதுவரை ஸ்ரீ பெரும்புதூர், சென்னை ஸ்ரீ பெரும்புதூர் கண்டிராத மகிமையான கூட்டத்தை கர்த்தர் அங்கே நிறைவாய் நடத்தி தந்தார். நூற்றுக்கணக்கான பேர் மைக்கை பிடித்துக் கொண்டு அவர்கள் சுகமானதை, சரீரத்திலே ஆவியிலே அவர்கள் சுகமான நல்ல சாட்சிகளை கேளுங்கள். கேட்காதவர்கள் நம்முடைய சேனல்ல லைவ்
லைவ் பார்ட்ல போய் அல்லது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணும் பொழுது லைவிலே நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சகோதரனாகிய இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் பேசிய அந்த அற்புதமான வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள், என்ன காரியத்தை செய்தது என்று பாருங்கள். வருகிற வாரத்திலே அன்பு சகோதர சகோதரிகளே, சென்னை குன்றத்தூர் அருகில் உள்ள புதுநல்லூர் என்கிற பகுதிகளிலே அந்த ரோட்டோரத்திலே இருக்கிற அந்த புதிய கிரவுண்டிலே ஒரு அற்புதமான கூட்டம் இருக்கிறது. 6-7 தேதிகளிலே நீங்கள் நிச்சயமாய் கலந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஓ எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், என் அன்பு சகோதர சகோதரிகள் யாரும், ஓ இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரும் பிசாசின் தந்திரங்களிலும் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் ஐயா சங்கிலிகளிலும் எதிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி, எந்த மந்திர சூயங்களிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி இவர்களை விடுதலையாக்குகிற ஒரு பரலோக அக்கினியாய், அக்கினி மயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வல்லமை, பிரசன்னம் இறங்கி ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். சக்கபதரா சந்துரு கபரா சந்துரு கபரதரபோ. என் தெய்வமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஆமென், எங்கள் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா சொந்த ஜீவிதங்களிலே, பைனான்ஸிலே, ஓ தோல்வியும் கடனும் கஷ்டமும் வியாதியும் நஷ்டமும் குடும்ப பிரச்சனைகளும் எல்லா விதமான போராட்டங்கள் சோதனைகளினோடே கடந்து வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். என் நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நினைத்தருளும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து, கண்ணிகளிலும் கட்டுகளிலும் சங்கிலிகளிலும் இருந்து விடுவிக்கும்படியாய், எல்லா பிசாசின் தந்திரங்களும் அழிவதாக, எல்லா மந்திர சூனியங்கள் நிர்மூலம் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சத்துருவின் கிரியைகளும், ஓ சத்துருவின் வல்லமைகளும், இந்த பொல்லாத சாத்தானும், ஓ சமாதானத்தின் தேவனாலே எங்கள் காலின் கீழே நசுக்கி போடப்படுகிற இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே, இந்த அக்னி மயமான அதிகாலை ஜெபத்திலே சமாதானத்தின் தேவனாகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய், இப்பொழுதே சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிற ஐயா அந்த மகிமைக்காக, அந்த மேன்மையும் மகத்துவமான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் அழியும்படியாய், என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளோ, குடும்பமோ அல்லது பிள்ளைகளோ, ஐயோ இவர்கள் கையின் பிரயாசங்களில் இருக்கிற எந்த காரியமோ சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு என் தெய்வமே, அவர்களுடைய பொல்லாத சத்துருவின் தந்திரங்களும் தந்திர ஆலோசனைகளும் அவமாய் போகும்படியாய், எல்லா யோசனைகளும் அவமாய் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாராபாரா சந்து ருக்கபரதரவோ எரிசாரா கபோ சந்தரவதரவோ சம்பக்கரா சந்து ருக்கபரதரவோ. என் தெய்வமே, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனெனில் ஐயா நீங்க சொன்னது போலவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியது போலவே, எங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற இந்த பொல்லாந்தவனின் எல்லா அக்னி அஸ்திரங்களும் அழியும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலம் ஆகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் எங்கள் வளர்ச்சிகளுக்கும் மேன்மைகளுக்கும் ஐயா இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல வேலைகள், நல்ல விசாக்கள், நல்ல நிம்மதியான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றிலும் இருக்கிற பிசாசின் தடைகள், கண்ணிகள் எல்லாம் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே சிங்கம் போல் இவைகளை அழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் வருகிற பொல்லாத பிசாசை காலின் கீழே மிதித்து போடுகிறோம். அவன் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஆண்டவருடைய கட்டளையினாலே எதிர்த்து நிற்கிறோம். இந்த சத்துரு ஓடி போகும்படியாய் தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனை நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே அனுப்பின அந்த பெரிய தயவிற்காய், அந்த பெரிய அன்பிற்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய எங்கள் இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் தடைகள் உடையட்டும், கட்டுகள் அவிழட்டும், சங்கிலிகள் நொறுங்கட்டும், இருப்பு தாழ்பாள்கள் முறியட்டும், வெங்கல கதவுகள் உடைவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு திறந்த வாசல் உண்டாகும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே நன்மையும் செம்மையும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை, இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தாருக்கும் வெற்றியை கொடுக்கிறவர். என்று எங்களுக்காய் யுத்தம் செய்யும்படியாய், வழக்காடும்படியாய், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே முழுவதுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே, நீர் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சரீரத்திலே எந்த உபத்திரவும் தங்கி இருக்காதபடி, எந்த பிசாசின் கிரியைகளும் நிலை நிற்காதபடி இன்று ஒரு மாற்றம், ஹல்லேலூயா, இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பேறுகள் நடக்கட்டும், உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய தொழில்களை தொடங்குகிறவர்கள் புதிய தொழில்களை தொடங்கும்படியான தேவ அனுக்கிரகம் கிருபை உண்டாவதாக. ஆமென். வீடுகளை கட்ட முடியாது இருக்கிற பிள்ளைகளை என் தெய்வமே, இவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய், காணியாட்சி நிலங்களை மீட்டு கொடுக்கும்படியாய், இவர்களிடம் இருந்து திருடப்பட்ட எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்பி வர செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும், பிசாசின் வல்லமைகளும், தந்திரங்களும், அமரா ஷக்குரு கபரதரா சிரிபுருசாரா சம்பு குருமகரா சந்துரு கபரதரபோ, எல்லா அந்தகார கிரியைகளும் அழியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் சாத்தானாலே எவ்வகையிலும் மோசம் போகாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், எங்கள் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், எங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், ஆமென், உடல் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், கையின் பிரயாசங்கள் தொழில்கள் ஊழியங்களிலே எந்த விதத்திலும் ஆபத்தோ சேதாரமோ அழிவோ அல்லது அக்கிரமங்களோ கலகங்களோ எழும்பாதபடி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மாத்திரமல்ல, கிருபையாய் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளின் மீதும், அவர்களை குடும்ப வாழ்க்கைகள் மற்றும் கையின் பிரயாசங்கள் தொழில்கள் ஊழியங்களின் மீதும் ஒரு பரிபூரண கிருபை, ஆமென், பரிபூரண தெய்வீக பாதுகாவல் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இது அக்னிமயமான அதிகாலை ஜெபம், எல்லா பிசாசின் கிரியைகளையும் சுட்டெரிக்கிற, ஆமென், நிர்மூலமாக்குகிற தேவ தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே.
ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரப்போகிற கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சென்னையை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் மறந்து விடாதபடி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் திரள் கூட்டமாய் அந்த மைதானத்திற்கு வாருங்கள், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த பிசாசின் தந்திரங்கள், மந்திர சூனியங்கள், ஹல்லேலூயா, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் விடுதலை அடைகிறீர்கள், விடுதலை ஆவீர்கள். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்.